ஒரு சின்ன தப்பு நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத ரீசெண்ட் டைமில், அதுவும் இன்றைக்கி ஒரு சாவு மூலியமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஜிம்முக்கு வர ஒரு பையன், நான் பெருசாக அந்த பையன்ட்ட பழகினதில்லை, பேசுனதில்லை. பட் எங்கள் மாஸ்டர் சொன்ன வரைக்கும் நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் பெரிய ஒரு காலேஜ், அந்த காலேஜ் பேர்லாம் வேணாம், அந்த காலேஜில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸில் இறங்கும் போது நமக்கு இந்த கைப்பிடிலாம் இருக்கும் தெரியுமா, அந்த கைப்பிடியில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி இறங்கி சறுக்கி விளாடுவோம்ல, அந்த மாதிரி வந்து தம்பி வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த மாதிரி இதில் சறுக்கி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப்பானனால என்ன இருக்குது, அவன் வந்து 4வது மாடியிலேருந்து அப்படியே கீழே விழுந்து நேராக அந்த கான்க்ரீட் இருக்கும்ல, அந்த கான்க்ரீட் மேலே விழுந்து அந்த கான்க்ரீட்டே உடஞ்சி போயிருக்கு. அவன் மண்டை உடஞ்சிருச்சு. 2 மாதம் கோமாவில் தான் இருந்தான். யூசி அவங்க அப்பா வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல சேலரி, வீட்டுக்கு நல்லா தான் இருக்காங்க, ஓரளவு செட்டில்டான ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பையன் எப்படி இருந்தாலும் தேடி வந்துடுவான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பையன் இறந்துட்டான். இப்போ தான் எங்கள் ஜிம்மில் இருக்கிற எல்லா பசங்களோடய நாங்கள் போயிட்டு அந்த சாவுக்கு போயிட்டு வந்தோம். நான் அந்த சாவில் எனக்கு ரியலைஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற சின்ன தப்பு நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஒரு பெரிய பெரிய இம்பேக்ட்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி தான் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா பேருக்கு ஒரு சின்ன தப்பு தானே, இதில் என்ன இருக்குது, களவும் கற்று மாதிரி அப்படிங்கிற அந்த புல்ஷீட்டான ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறது தப்பே கிடையாது இப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஏன்னா என் லைஃப்பில் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங், இந்த பான் அடிக்ஷன், தப்பான ஒரு பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் இதில் என்ன இருக்குது இப்படின்னு நான் நினச்ச ஒரு விஷயம். இது சின்ன விஷயம் தானே, எல்லாருமே தானே இப்படி பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் மட்டும் பண்ணுறதுனால என்ன நானா இதுவா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணேன். இந்த ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான இம்பேக்ட்ஸ் என் லைஃப்பில் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. லைக் இதுக்காகவே எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டெல்லாம் அந்த காசை வாங்கிட்டு போயிருக்கேன். கூட என்கிட்ட காசை நீ என்ன இப்படி பண்ணி இப்படிலாம் நான் வந்து பேசியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு அவங்க பர்ஸ்லேருந்து அவங்களுக்கே தெரியாமல் காசெல்லாம் எடுத்துக்கலாம் போயிட்டு ஸ்மோக் பண்ணுறதுக்காக, எப்படி சிகரெட் அடிக்கிறதுக்காக. இப்போது அந்த ஒரு சின்ன தப்பு என் லைஃப்பில் பெரிய பெரிய இம்பேக்ட்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. எங்கள் அம்மா என்னை நம்பவே மாட்டாங்க. இப்போது நான் அந்த ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன். பட் இப்போது ரொம்ப நம்புகிறாங்க, இப்போ ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அப்படி கிடையவே கிடையாது. எங்கள் வீட்லேயுமே யாருமே என்னை பெருசாக மதிக்க கூட மாட்டாங்க. பிகாஸ் நான் அந்த டைமில் நான் தப்பானவனாக இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த ஏர்ஜஸ் தான் எனக்கு மெயினாக அந்த சின்ன விஷயத்த பண்ணுறதுக்கு, அந்த தாட்ஸ் இருக்குல்ல, சின்ன விஷயம் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் நினச்சி பண்ணுற விஷயங்கள் என் லைஃப்பில் பயங்கரமான இம்பாக்ட்ஸை க்ரியேட் பண்ணுச்சு. அது இன்றைக்கி நீங்கள் வந்து பான் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை 1 மணி நேரம் நான் வீடியோ கேம் விளாட்றேன் அதுலேயே உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் போய் தப்பான ஒரு சாட்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். அப்படி எல்லாமே நம்ம லைஃப்பில் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் பயங்கரமான இம்பாக்ட்ஸை க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன விஷயம் தானே நினைக்கிறோம், ஆனால் அது சின்ன விஷயம் கிடையாது லைஃப்பில். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்டில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கேற்ற ரிசல்ட்டை உனக்கு வந்து கொடுக்கும். இப்போ நீ நல்லா ஜிம் போகிற, ஒர்க் அவுட் பண்ணுற, க்ளீனாக சாப்பிட்ற, நீட்டாக இருக்க அப்படின்னா அதுக்கேற்ற எஃபெக்ட் வந்து உனக்கு லைஃப்பில் இருக்கும். இப்போ நீ வந்து ஸ்மோக் பண்ணுற, ட்ரிங்க்ஸ் பண்ணுற, பான் அதிகமாக பார்க்குற, அதுதான் உன்னோட பெரிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி நினைக்கிற, இப்படி நீ வந்து பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கும்போது உன்னோட லைஃப்பில் நீ அதுக்கேற்ற மாதிரியான நிறைய விஷயங்களை நீ வந்து சந்திப்ப அப்படின்னு சொல்லி இந்த புக்லேயே போட்டுருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ஏர்ஜஸ் நம்மளோட லைஃபே பயங்கரமாக பாதிக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதை ப்ராப்ளி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஏர்ஜஸ்லேருந்து, உங்களோட தாட்லேருந்து, அந்த சின்ன தப்பு தானே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்தும் உங்களால் ஈஸியாக வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனக்கு தேவை அதுதான். ஓகே, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க, ஒரு தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்புலேருந்து விலகி வந்துட்டு ஓகே ஃபைன், நான் இதுக்கப்புறம் ஒழுங்காக வாழ்கிறேன், என்னோடய வாழ்க்கையை கொண்டு போகிறேன், என்னால் ஏதோ நல்லது நடக்குது உங்களுக்கு அப்படின்னா எனக்கு அதுதான் பெரிய பெரிய ஒரு சந்தோஷம். நம்பர் 1 எர்த் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எர்த் சர்ஃபிங் அப்படிங்கிறது எப்படி இந்த அலைகள் வரும்போது அந்த சர்ஃப் பண்ணுறாங்களா, அந்த அலைகளையும் மீறி சர்ஃப் பண்ணி போகிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு இருக்கிற தாட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு அலைகள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும், ரேண்டமாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஐயோ எனக்கு இப்படி ஒரு தாட் வந்துருச்சு, இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு நினைக்கிறது வந்து வரும். அது ஒரு இயல்பு, அது வராமல் இருக்கவே இருக்காது. அப்போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத விட அதை எப்படி நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பயங்கரமான தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு தாட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே. எனக்கு ஏன் இப்படி தாட் வருது, அவர் ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப பொலைட்டாக பேசுவார், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மனுஷன். ஆனால் அவரோட தாட்ஸ்னால அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அவரால் ஒரு நார்மலான லைஃப் வாழவே முடியல. ரொம்ப பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதுக்குள்ளே போயிட்டார். தென் கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அது ஒரு தாட்டாக மட்டும் வச்சுக்காங்க. ஓகே, நீங்கள் என்றைக்கு அதுக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்சஸ் கொடுக்குறீங்களோ, எனக்கு இப்படி தாட் வருதுன்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ, அப்போ அந்த தாட்டுக்கு நீங்கள் ஒரு உருவகம் கொடுப்பீங்க. அந்த உருவகம் அந்த உங்கள் லைஃப்பில் திரும்பி அந்த தாட்ஸில் ஏதோ ஒரு வகையாக உங்களை பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்.
தென் அவர் அந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் தாட் வருதா, ஓகே தாட் வந்துட்டு போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கார். எனக்கு வந்து நேற்று வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினால, உங்களால் தான் பிரதர் என் லைஃப்பில் எனக்கு வந்து மிராக்கல் நடந்திருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெறும் தாட்டாக மட்டும் கன்சிடர் பண்ணுமே தவிர அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம யோசிக்க அது ஒரு பெரிய ஒரு புயலாக மாறிடும். இதுவே அது ஒரு தாட் வந்துட்டு போது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம். அப்போ எப்படி இந்த தாட்லேருந்து நம்ம வெளியே வரது, எப்படி நம்ம அசால்ட்டாக விட முடியும் அப்படின்னா, நோட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தாட் இந்த ஏர்ஜ் எங்கேருந்து வருது, எதனால் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, நம்பர் 1 கொஷின். நம்பர் 2 கொஷின், உங்கள் பாடியில் இந்த ஏர்ஜஸ் வரும்போது, இந்த தாட்ஸ் வரும்போது நீங்கள் எப்படி என்ன மாதிரி சென்சேஷன் ஃபீல் இருக்குது, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக எழுதும் போதோ இல்லை டீட்டெயில்டாக நீங்கள் இதை அவேர் பண்ணி நோட்டீஸ் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்டுங்கிறத அக்ராஸ் பண்ணி போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த தாட் உங்களுக்குள்ளே இருக்கும், உங்களை ஏதாவது ஒரு தப்பு பண்ண வைக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பென் எடுத்து எழுதணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப கான்ஷியஸோடவா எடுத்து எழுதுறீங்க? இல்லை, ஜஸ்ட் பென் எடுக்கணும்னு தோணு டக்குன்னு எடுத்துடுறீங்க இல்லையா? நீங்கள் உங்கள் கையை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து இப்படி மடக்கி அதை நான் இப்படி எடுக்கணும் அப்படி யோசிக்கிறது போகிறீங்க, எடுக்கிறீங்க இல்லையா? அப்போது உங்களோட தாட்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த தாட்ஸை நீங்கள் அதிகமாக போட்டு கிண்ட அது என்ன நினைக்குதோ அந்த விஷயத்த உங்கள் பாடி மூலிமா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தாட்ஸை பயங்கரமாக வேல்யூ பண்ணாமல் ஜஸ்ட் அது ஒரு தாட் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு 15 செகண்ட்ஸுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுற ஒரே ஒரு ப்ராடக்ட் என்னோடது. நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே கொடுக்குறேன். 15 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷனும் கொடுக்குறேன். ஷெடியூல் பண்ணிட்டு வராமல் இருக்காதீங்க, வாங்க. தென் நம்ம அங்கே பேசலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த 30 minutes நீங்கள் லெஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கலாம். கமிங் பேக் டு த கான்டென்ட், ப்ரெசென்ட் ஆன் த மொமெண்ட். நம்ம நிறையா பேர் என்னென்னா ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருக்கிறதே கிடையாது. அந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேபி நம்ம வந்து ஜேர்னல் பண்ணுறது, இல்லை நம்ம குடிக்கிற கப்லேருந்து இல்லை குளிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் வாழ ஆரம்பிப்போம். இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ரேண்டமான தாட்ஸை ஓரளவு கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ தாட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பவர்ஃபுல்லான இன்டென்ஷனாக இருக்குது. ஓகேவா? ஒரு இன்டென்ஷன் தான் ஒரு தாட்ஸாக வந்து க்ரியேட் ஆகுது. அப்போது அந்த இன்டென்ஷனை நம்ம செட் பண்ணலாம். அப்போது நம்ம ஒரு பாசிட்டிவான இன்டென்ஷனை நம்ம கொடுக்கலாம். லெட்ஸே நான் வந்து ஒர்த்தே இல்லைன்னு சொல்ல இது வந்து ஒரு இன்டென்ஷன். இது ஏன்னா பாஸ்ட்டில் நடந்தது ஏதோ ஒரு விஷயம் உங்களை இப்போ இம்பாக்ட் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் இப்போ திரும்பி நடந்தால் கூட இல்லை நான் ஒர்த்தே இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த இன்டென்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லைக் இல்லை நான் ஒர்த்து தான். அப்போ அதை நம்ம எப்படி வந்து இன்டென்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா ஒரு அக்ரெஷனோட நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா பிக்கர் கோல்ஸ் அது எதுவுமே வந்து அச்சீவபிள் கிடையாதுன்னு நினைக்கிறோம். பட் பிக்கர் கோல்ஸ் ஆஃப் ஈஸி அச்சீவபிள் தென் ஸ்மாலர் கோல்ஸ். லெட்ஸே இப்போ வந்து ஒரு பண்ணுறீங்க, ஒரு ஷிட்டியான ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் இதுவே ஒரு நல்ல ஒரு கரியர் ஓரியன்ட் ஜாபில் பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 5 அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் நிறையா பேர் அதில் காம்படிட் பண்ணவே மாட்டாங்க. பட் நீங்கள் ஓகே நான் அதுக்கு ஒருத்துதான்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் காம்படிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு அதில் வந்து அதிகமாக இருக்குது. ரைட்? ஸோ இதனால தான் நான் வந்து இந்த பிக்கர் கோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. பட் அதுக்கான நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை அட்டைன் பண்ண முடியும். இது எதுக்காக சொல்கிறேன்னா அதே மாதிரி தான் நம்மளோட இன்டென்ஷன்ஸும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இன்டென்ஷன் தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட இன்டென்ஷன் கொஞ்சம் மாறும். நமக்கு நம்மளே ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாடுறா இதை நான் பண்ணிட்டேன், அப்போ நான் ஒர்த்து தானே, அப்போ நான் வந்து சூப்பர் தானே அப்படி நமக்கு நம்மளே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களோட சப்கான்ஷியஸும் கான்ஷியஸும் இந்த விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ அப்போ இன்டென்ஷனை செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த அக்ரெஷனோட ஒரு விஷயத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என் லைஃப்பில் ஏதோ ஒரு பேடான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இல்லைன்னா நான் இவ்வளோ தான், என் வாழ்க்கையே இப்படி தான், எப்படி நான் வந்து என்ன நானே ரொம்ப மட்டமாக பேசிக்கிட்டே இருப்பேன். நிறையா பேர் இதை பண்ணிகிட்ருக்கோம். ரைட்? இவ்வளோ தான் என் வாழ்க்கையே, இவ்வளோ தான், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுடா அவ்வளோதான் அப்படின்னு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நடக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். இப்போ லெட்ஸே அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாக்ஸிக்காக இருக்காங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரைட் கரெக்ட், ஆமாம் இந்த டாக்ஸிக்கான ஒரு சர்க்கிளில் நான் இருக்கிறத விட நான் என்னோட புதுசான சர்க்கிளை மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கலாம். ரைட்? இப்போ ஒருத்தர் என் கூடயே இருக்கார், ஒரு 4-5 நாள் ஒரு மாதம் என் கூடயே இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் 1 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லவராக நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சர்டைன் பேஜ் இருக்கும்போது அவரோட உண்மையான கேரக்டர் வந்து வெளியே வந்துடுது. அவர் என்னையே ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்னா நான் அவர்கிட்ட ஓகே இது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே நம்ம நினச்சிக்கிட்டு ஓகே ஃபைன் பாடா இவனை பற்றி நம்ம இப்போயே தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை அப்படின்னா நம்மளை இன்னும் ரொம்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம விலைக்கு வர்றது எவ்வளோ நல்லது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதில் கூட ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக இருக்க தான் போகுது, இல்லாமல் இருக்கவே இருக்காது.
ஃபைன். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ஓகே ஃபைன் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் எனக்கு நடந்துருச்சு, திரும்பி அடுத்த டைம் வந்துச்சுன்னா நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அந்த சுச்சுவேஷன் எனக்கு என்ன கற்றுத்தருது அப்படின்னு தான் நான் யோசிக்கணுமே தவிர இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பாவி அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ஓகே சம்டைம்ஸ் நம்ம மனுஷங்க நம்மளை மீறி ஏதாவது ஒரு நேரத்தில் தப்பு நடக்க தான் போகுது. ஃபைன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், ஆமாம் நான் மனுஷன், எனக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், ஓகே ஃபைன் மாற்றிக்கலாம் இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. வந்து நம்ம இந்த அதிகமான ஏர்ஜஸோ இல்லை வந்து இந்த மாதிரி ரொம்ப தாட்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு தானே அப்படி சொல்லி பண்ணுறதுக்குலாம் மெயின் ரீசன் யார் கூடயாவது நம்ம மேக்ஸிமம் தெரியும் கம்பேர் பண்ணிப்போம். காம்படிட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் கம்பேர் பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? அவன் லைஃப் இப்படி இருக்குது, இவங்க லைஃப் இப்படி இருக்குது, நானும் இந்த மாதிரி தப்பு பண்ணால் என்னாலையுமே இப்படி வந்துட முடியும், இப்படி நம்ம நினைக்கிறது வந்து தப்பு. அவங்க கரெக்டான ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, ஓகே ஃபைன், அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே பிரச்சனை கிடையாது. பட் அவங்க தப்பான ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் தப்பு பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அப்போ நானும் தப்பு பண்ணி இவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன தப்பு கூட உங்கள் லைஃப்பில் பயங்கரமான இம்பாக்ட்ஸை க்ரியேட் பண்ணும். உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப கேவலமாக போய் மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. யூனிவர்ஸ் மேலேயோ இல்லை கடவுள் மேலேயோ ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலேயோ நம்பிக்கை அதிகமாக வைங்க. இன்றைக்கி நம்மள நிறையா பேர் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கடவுள் நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்குது இதை நம்ம நம்புறதே கிடையாது. அதனால தான் என்னன்னா நமக்கு அதிகமான பாவம் இன்றைக்கி பண்ணுறோம். ஆனால் அதுக்கான ஒரு பேக் ஃபயராக நமக்கு நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது. ஏன் லைஃப்பில் நடக்கிறதோ இல்லையோ நமக்குள்ளேயே நடக்குது இல்லையா? நல்லா நம்ம பான் பார்த்துட்டு மாஸ்டர்பேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா தெரியுது அது தப்புன்னு, தெரிஞ்சும் நம்ம பண்ணுறோம், அந்த ஆசைக்கு இடம் கொடுக்குறோம். அப்போது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாலோ கடவுள் மேலே பயம் இருந்துச்சுனாலோ இல்லை நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுனாலோ நம்ம இந்த தப்பை ப்ராபப்ளி பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ கடவுளோ பிரபஞ்சமோ இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏதோ ஒரு விஷயம் எனக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னை கண்காணிச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையும் பயமும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் மனுஷங்களாலே நமக்கு. தென் 3 minutes ரூல் அப்படிங்கிறது. இந்த 3 minutes ரூலில் நம்பர் 1, காலையில் எந்திரிச்ச உடனே பொறுமையாக 5 minutes ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பொறுமையாக பண்ண போகிறீங்க. அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போதே நீங்கள் அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை நல்லா வந்து கவனிக்கணும். கவனித்ததுக்கப்புறம் அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டுக்கு அந்த ப்ரீத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எத்தனை தடவை நீங்கள் விட்ற மூச்சு காற்றுக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ இதுக்கப்புறமேட்டு நாளை காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எந்திரிக்கணும் இல்லை கண்ணை திறக்கணும், நான் போகணும்னு சொல்லி தோணும். அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் கண்ணை திறக்காதீங்க. நான் என்ன நடந்தாலும் இப்படியே தான் உட்கார போகிறேன், எனக்கு என்ன தாட் வந்தாலும் நான் இப்படியே தான் உட்கார போகிறேன்னு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு நிமிஷம் உட்கார வைங்க. கடைசி 3rd minute என்ன பண்ண போகிறீங்கன்னா விஷுவலைஸ் பண்ண போகிறீங்க. அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு சிரிச்ச முகத்தோடு அன்றைக்கி நாளை ரொம்ப செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணுறீங்க, சூப்பராக கொண்டு போகிறீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மென்டாலிட்டியோட பண்ணுறீங்க. இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டியோட நீங்கள் காலையில் அந்த 3 நிமிஷத்தில் இந்த ஒரு 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப் கண்டிப்பாக ப்ராஸ்பராக மாறும். ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நியூ டைமென்ஷன், அந்த விஷுவலைசேஷன் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு புது டைமென்ஷனை கொடுக்கும். இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ண உங்கள் லைஃப்பில் இருக்க கெட்ட விஷயங்கள், அதாவது கெட்ட தாட்ஸாக இருக்கலாம் இல்லை ஏர்ஜஸாக இருக்கலாம், இது எல்லாமே கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்ம ஒரு இடத்த வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடம் காலியாக இருக்குது அப்படிங்கும் போது நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கணும், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா கெட்ட விஷயங்களை தூக்கி போடணும். கெட்ட விஷயங்களை தூக்கி போட்டுட்டு அந்த கெட்ட விஷயங்கள் இந்த இடத்துல நல்ல விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போது இந்த மாதிரியான ஒரு நல்ல ஹேபிட்ஸோ இல்லை நல்ல பழக்க வழக்கங்களையோ நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப்பில் நம்மளால் ஈஸியாக வந்து எவால்வ் ஆக முடியும். நம்ம லைஃப்பை சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஸ்டெப்பு கொண்டு போக முடியும். இது ப்ராபப்ளி என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும் இல்லை உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வரணும், உங்களோட ஏர்ஜஸை கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு எப்படின்னே தெரியல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன் நான் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு ஓகே நான் கைட் பண்ணால் உங்களோட லைஃப்பை ப்ராஸ்பராக கொண்டு போக முடியுங்கிற உங்களுக்கு அந்த தாட் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசிக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is Kijay. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.